ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம். ரெக்கார்டிங் வருதானே? ரெக்கார்டிங் வந்து என்ன சரியா? வந்திருக்கு சார். ரைட். பிரதர் இவர் இல்லையாக்குமா? இம்ரான் நசீர். ஓகே, அபுதாயிர் பிரதர் வரல போல. பாப்போம், பிரச்சனை இல்லை, பாப்போம். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் குயிக்கா. முதல்ல நான் ஃபைரூஸ் பிரதர் ஸ்டார்ட் பண்ணுங்க பார்ப்போம். யக்தரப. ஓகே, சொல்லுங்க. ஆகும் இக்தரப யக்தரிபு இக்திராபன் ஃபஹுவ முக்தரிபுன். உக்துரிப யுக்தரபு இக்திராபன் ஃபஹுவ முக்தரபுன். இக்தரிப் லா தக்தரிப் முக்தரபுன். அல்ஹம்துலில்லாஹ். பிரதர் இம்ரான் அடுத்த சொல்லுங்க. ஆகும் انتشر ينتشر انتشارا فهو منتشر. انتشر ينتشر انتشارا فهو منتشر. انتشر لا تنتشر منتشر. அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் பிரதர் நசீர் பிரதர் சொல்லுங்க. Right. Idra meaning right before I go into that, okay? சரியானே? இதுல இந்த ஃபெமிலியேட்டர் ஒரு மீனிங் வந்து எப்படி இருக்குமாண்டா ஒரு மிகைப்படுத்தப்பட்ட மீனிங்கா இருக்கு. சரியானே? இப்ப இக்தரபண்டா டு கம் ரியலி க்ளோஸ், ரியலி கம் வெரி க்ளோஸ். ஒரு சம்திங் இன் ஹைப்போபலைஸ் என்று சொல்ற, enlarge beyond bounds, extreme லெவல்ல அத சொல்றது. இக்தரபாண்டா கம் வெரி வெரி க்ளோஸ், மிகவும் வெரி வெரி க்ளோஸா வார, மிச்சம் க்ளோஸா வார. உதாரணமாக இத பாருங்க, நம்ம ஞாபகமா இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். உனக்குதானே இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இறுதி நேரம் நெருங்கி விட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது. இதான், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வந்த கடைசி தூதர். அவர் வந்த அந்த இது வந்து இது அது வந்து இட் இஸ் இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். அப்படின்னா சா அதாவது இறுதி நேரம் நெருங்கி விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு வந்த அடையாளமே இறுதி நேரம் மிகவும் வெரி க்ளோஸா வந்து விட்டது. வன்ஷக்கல் கமர், சந்திரனும் பிளந்து விட்டது. அதாவது வெரி வெரி க்ளோஸ் தான் இது. இட்ஸ் கம் வெரி வெரி க்ளோஸ். இறுதி நேரம் அதாவது கியாமத்து நாள் வந்துட்டது. அதே மாதிரி பரவுறதுக்கு இன்தஷராண்டு பரவுறது, ஸ்ப்ரெட் அவுட். ஓகே, அதுவும் வெரி வெரி க்ளோஸா பரவுறதுக்கு சொல்லுது. அடுத்தது சொல்லுங்க. அவன் பிரதர் நசீர் தானே? ஓகே, இத சொல்லுங்க பாப்போம். இக்தஸப இக்தஸப யக்தஸிபு இக்திஸாபன் ஃபஹுவ முக்தஸிபுன். உக்துஸிப யுக்தஸபு இக்திஸாபன் ஃபஹுவ முக்தஸபுன். இக்தஸிப் லா தக்தஸிப் ஃபஹுவ முக்தஸபுன். ஓகே பிரதர், அடுத்தது இம்ரானா? ஓகே ஓகே. இவர் அபுதாயிர் பிரதர், அபுதாயிர் பிரதர் சொல்லுங்க. அப்போ இஹ்தஸப இஹ்தஸப யஹ்தஸிபு இஹ்திஸாபன் முஹ்தஸிபுன். அதுக்கு அடுத்தது இது உஹுதுஸிப உஹுதுஸிப உஹுதஸபு உஹுதஸபு யுஹுதஸபு இஹ்திஸாபன். அப்புறம் முஹ்தஸபுன் முஹ்தஸபுன். அல்ஹம்துலில்லாஹ். முஹ்தஸபுன்
அம்ரு இஹ்தசிபு இஹ்தசிப் يحتسب இஹ்தசிப் ம் இஹ்தசிப். அதுக்கு அடுத்தது லா தக லா தஹ்தசிப் ம் லா தஹ்தசிப். முஹ்தசபுன் இதை திரும்ப ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க அப்போ احتسب இஹ்தசபா இஹ்தசிபு இஹ்திசாபன் முஹ்தசிபுன் உஹுத்துசிபா இஹுத்தசபு இஹ்திசாபன் முஹ்தசபுன் இஹ்தசிப் லா தஹ்தசிப் ஃபஹுவ முஹ்தசபுன். احتسب. அடுத்தது பிரதர் நீங்க திரும்ப இதையும் சொல்ல ட்ரை பண்ணுங்க பாப்போம். இஸ்தாமா சொல்லுங்க பிரதர் பாப்போம். எங்க இருக்கு? விளங்குதா இது? இல்லையா? விளங்க இல்லையா உங்களுக்கு? வரல, ஸ்கிரீன்ல வரல, அடியில போயிடுச்சு. அடியில் பாருங்க. இப்ப உங்களுக்கு நான் ஓகே இது எப்படி வரும்? இஸ்தாமா யுஸ்தமிஉ يستمع استماعا فهو مستمع وهو متصب مستمع مستصب مستمع وهو مستمع أس استمع يستمع استماعا مستمعا مستمع اوكي مستمع استمع امر استمع لا تستمع مستمع اوكي اذا சொல்லுங்க احتسب திரும்ப சொல்லுங்க اكتسب சொல்லுங்க اكتسب يكتسب اكتسابا مكتسب اكتسب يكتسب இது اكتسب يكتسب اكتسابا مكتسب اكتسب لا تكتسب مكتسب اكتسب يهتسب اهتسابا مهتسب اهتسب يهتسب اهتسابا مهتسب اهتسب لا تهتسب اهتسب يحتسب اهتسب 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 لا تهتسب مهتسب استمع يستمع يستمع استماعا مستمع اوكي مستمع استمع يستمع استماعا مستمعا مستمعون يستمع لا تستمع مستمعون مستمعون الحمد لله مستمعون الحمد لله اوكي فيروز பிரதர் சொல்லுங்க அடுத்தது اجتنب يجتنب اجتنابا
فهو مجتنب اجتنب يجتنب اجتنابا فهو مجتنب اجتنب لا تجتنب مجتنب. Brother Fairuz, or the Nasir brother. اقتتل يقتتل اقتتالا فهو مقتتل اقتتل يقتتل اقتتالا فهو مقتتل اقتتل لا تقتتل فهو مقتتل. Alhamdulillah. Imran brother அடுத்து சொல்லுங்க அப்போ. Imran. Okay. اجتهد يجتهد اجتهادا فهو مجتهد اجتهد يجتهد اجتهادا فهو مجتهد اجتهد لا تجتهد முஜ்தஹதுன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். مجتهد. இதுல பாருங்க, இப்ப இதுக்கு இக்தசபண்டா டு earn, really earn, very hard earn பண்றது தான் இக்தசப. இது வந்து இக்தசபண்டா டேக் இன்டு அக்கவுண்ட், கிரெடிட் பண்ற, கணக்கில் எடுத்துக்கொள்ள, வெரி ரியலி ஹார்டா எடுத்துக்கொள்ள, எக்ஸ்ட்ரீம் லெவல் எல்லாம். அதே மாதிரி இஸ்தமாண்டா டு லிசன் க்ளோஸ்லி, வெரி க்ளோஸா லிசன் பண்ற. இஜ்தனபன்னு சொன்னா டு அவாய்ட், வெரி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தவிர்க்கிற. டு ஃபைட் ஒன், இக்ததலனா வெரி ஃபைட், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் கடுமையா சண்டை பிடிக்கிறது. ஆனா இஜ்திஹாத்னா டு வொர்க் ஹார்ட் ஃபார் இஸ்லாமிக் வொர்க், டு ஃபார்ம் a legal judgment. அதுதான் இஜ்திஹாத். நீங்க படிச்சிருப்பீங்க இஜ்திஹாத், சரியான? டு ஃபார்ம் a legal judgment, டு வொர்க் ஹார்ட் ஃபார் இஸ்லாமிக் வொர்க் ஓலோ என்று சொன்னதான் அது. இப்ப நாங்க அல்ஹம்துலில்லாஹ் இக்தரபன்னு நாங்க பார்த்தோமே, இதை நீங்க பார்ப்போம். இது வந்து ஒரு இட்ஸ் இண்டிகேட் பீயிங் a state of something, ஒன்றுடைய நிலையை காட்டுறது, ஒன்றுடைய ஒரு நிலை. ஹைபோபலைஸ் என்று சொல்ற, அது enlarge beyond bounds என்று சொல்ற, எக்ஸ்ட்ரீம் லெவல், மிகைப்படுத்தப்பட்ட நிலையை காட்டுறது. இந்த இதை பாருங்க பாப்போம். இதுல இத பாருங்க, இதுல என்ன ஃபெமிலியர் சொல்லுவோம், வல் தஃபத்திஸ் சாகு பிஸ்ஸாக். இது என்ன ஃபெமிலி? என்ன ஃபெமிலி? ரூட் லெட்டரை கண்டுபிடிங்க. தஃபத்தன்னு நினைக்கிறேன். வா ஓட்டு போட்டு சொல்லுங்க, வா ஓட்டு போட்டு. இது என் தானே, வா ஓட்டு போட்டு. ஓ, அப்படின்னா இல் 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 தஃபத்தி என்று சொல்லி, இது தஃபத் என்ற ரெண்டும் இதுல வரக்குள்ள அடுத்த வேர்டு இயல், இல் தஃபத், இப்படிதான் நிற்கும். பாருங்க, இது சரியான பாருங்க. லாமும் ஃபாவும் தான் இதுல ரூட் எழுத்து, சரியா? இல் தஃபத், இல் தஃபத், இது எக்ஸ்ட்ரா அலிஃபும் தாவும் வருது. லாமும் ஃபாவும் தான் இது ரூட் லெட்டர். இது பாஸ்ட் டென்ஸ். இது என்ன? ஹிய இல் தஃபத். இது என்ன? ஹிய இல் தஃப. இப்போ தா இல் தஃபா, அதோட மீனிங் என்னது? இல் தஃபா, இக்தரபா. இது வந்து ஹுவ இக்தரபா, சரியா? ஹுவ இக்தரபா, ஹுமா இக்தரபா, ஹும் இக்தரபு, ஹிய இக்தரபத். என்ன ஹிய? சொல்லுங்க அப்போ. இக்தரபத். அப்ப இது ஹிய இல் தஃபத். இதுல ஃபா ரெண்டு ஃபா வருது, சரியா? லாம் தான் ரூட் லெட்டர், லாமும் ஃபாவும். சரி, இது ஹிய ஃபோ. அப்படின்னா இதுக்கு மேல சுக்குன் வருது, அப்படிதானே? இது தா எக்ஸ்ட்ரா, இந்த தா எக்ஸ்ட்ரா.
இல்தஃபத். அத இல்தஃபத் ரெண்டு ஃபா எப்படி சொன்னா இல்தஃபத். இத ஹுவ சொல்லுங்க அப்போ இல்தஃபா. ஒரு ஆள் சொல்லுங்க அப்போ. யார் சொல்லுங்க அப்போ? ஹுவ ஹியத்தல் ஹுவ இல்தஃபா. ஹுமா சொல்லுங்க அப்போ. யார் பயிர் சொல்லுங்க அப்போ. ஓ இதுல இன்னொரு டவுட் ஒன்று இருக்கு உஸ்தாத். சொல்லுங்க. ஓ இப்ப அல்லம இல்ல அலிஃப் ரெண்டு லா வருது. எங்க அல்லம இதுலயா? இதுல இல்ல நான் சொல்றேன். ஓ ஏண்டா இது நீங்க மேல சொல்லிக்கிற அந்த ஃபேமிலிக்கும் இதுக்கும் சம்பந்தம்ன்ற மாதிரி எனக்கு 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 விளங்கல. முதல்ல இந்த ஃபேமிலி இருக்கு தானே, இதுல ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன வரணும்? ஈல வரணும். இது வருதா? இத பாருங்க, இத விட்டு இது வருதா? வந்துட்டு தானே. ரெண்டாவது இக், இது சுக்குன் வருதா? ரைட், அதுவும் ஓகே. இதுல எக்ஸ்ட்ரா தா ஒன்று வருதா இல்லையா? ஓ தாவும் ஓகே. என்ன வந்துட்டு அடுத்த ராபா, இது ராவும் பா. இதுல ஃபாஃபா, இது ஃபாஃபா. இவ்வளவுதான் இதுல. இது இல் தஃபஃப. ஹுவ இக்தரப, ஹுவ இல் தஃபஃப, ஹுமா இக்தரபா, ஹுமா. இத இல் தஃபஃபங்கிறது சொல்றது நைஸ் இல்ல, அவங்க இல் தஃபன்னு சொல்லுவாங்க. எப்படி எப்படி இல் தஃப. ரெண்டு ஃபாவா இல்லையா? இல் த இக்தரபா இல் தஃபா, ஹுமா இக்தரபா ஹுமா இல் தஃபா, ஹும் இக்தரபு ஹும் இல் தஃபு. சரியா இல்லையா? இப்ப சொல்லுங்க ஹிய சொல்லுங்க அப்போ. ஹிய என்ன? இல் தஃபத். ஹுமா ஹுமா இல் இல் தஃபதா, ஹும் இல் தஃபது, ஹுன்ன இல்ல இல் தஃப் இல் தஃப் தஃப் பண்ண. ரைட், சாரி. நான் இதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஃபாவை சேர்த்து தானே வந்திருக்குது. அடுத்தது இல் தஃபஃப்ன. எப்படி நான் தானே சேர்க்கணும், இத அப்படியே விரிச்சுக்கணும். ஃபாவம் ஃபாவ இல் தஃபஃப்ன, இல் தஃபஃப்ன சொல்லுங்க அப்போ. குன்ன இல் தஃபஃப்ன. அந்த அந்த இல் தஃபஃப், இல் தஃபஃப் த. நஸர்த பாருங்க. இல் தஃபஃப்த. அந்துமா அந்த இல் தஃபத்த, அந்துமா இல் தஃபத்தா, அந்துமா இல் தஃபத்துமா. இல் தஃபத்து தஃபத்துமா, அந்துமா இல் தஃபத்துமா, அந்தும் இல் தஃபத்தும், அந்தி இல் தஃபத்தி, அந்துமா இல் தஃபத்தீன. அல்ல, அந்துமா இல் தஃபத்துமா, அந்தி இல் தஃபத்தி தீன. இல்ல அந்தும் ஓகே. அந்தி இல் தஃபத்தி, ஈக்கு நஸர்தி இல் தஃபத்தி. தீன வந்து பிரசன்ட் டென்ஸ்க்கு வருமே. பிரசன்ட்க்கு தன்சுரீன. இது இங்க பா. நஸரா ஹுவ நஸரா, ஹுமா நஸரா, ஹும் நஸரு, ஹிய நஸரத், ஹுமா நஸரதா, ஹுன்னா நஸர்னா, அந்த நஸர்த, அந்துமா அந்துமா நஸர்துமா, அந்தி நஸர், அந்தும் நஸர்தும், அந்தும் நஸர்தும், அந்தி நஸர்தி. இப்ப சொல்லுங்க. அந்தி இல் தஃப்தி, தஃப்தி, தஃப்தி. அந்தி இல் தஃப்தி, அந்துமா இல் தஃப்துமா, அந்துன்ன இல் தஃப்ன, இல் தஃப்துன்ன, இல் தஃப்துன்ன, நஸர்துன்ன, இல் தஃப்துன்ன, அந்தி இல் தஃப்துன்ன, அந்துன்ன, அந்துன்ன இல் தஃப்துன்ன, அந்துன்ன இல் தஃப்துன்ன, அன இல் தஃப்து, நஹ்னு இல் தஃப்னா. யாரும் வேற இன்னொரு ஆள் நசீரும் சொல்லுங்க கம்ப்ளீட்டா. பிரதர் நசீர். இல் தஃபா, ஹுவ இல் தஃபா, ஹுவ இல் தஃபா, ஹுவ இல் தஃபா, ஹுமா ஹுவ இல் தஃபா, இல் தஃபா, இல் தஃபா.
ஹுவ இல்தஃப هما ஹுமா கொஞ்சம் கஷ்டம். இல்தஃப ரெண்டு هما பா. التفا ஹுவ இல்தஃப التفا ஹுமா இல்தஃபா هو التفا ஹும் هما التفا التفوا ஹும் இல்தஃபு ஹிய هي التفت இல்தஃபத் ஹுமா هما التفتا ஹுன்ன هن التففن தஃபஃப்ன. இத பிரிச்சு போடு. தஃபஃப்ன இதுல போச போட்டோம். இல்தஃபஃப்ன ந அந்த التففن அந்த أنت التففت أنتما التففتما أنتن التففتن அந்தும் இல்தஃபஃப் அந்தும் இல்தஃபஃப் அந்தும் இல்தஃபஃப்தும் أنتم التففتم அந்தி أنت التففتي أنتما التففتما أنتن التففتن أنا التففت نحن التففنا. ஓகே வளைஞ்சானே. அப்பண்டா இல்தஃபத்தி சாக். சாக்கன்னு என்ன தெரியுமா யாரும்? சாக்கு எங்கட அந்த கால் இருக்குதானே, கால முடங்கால், அந்த முடங்கால நீ இருக்குதானே, இந்த ரெண்டு நீ சொல்ற அது சாக்கு, அது பெயார் தானே அந்த நீ. அப்படின்னா இந்த இத்தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக் ரெண்டு காலையும் ஒன்றோடு ஒன்று பிணைகிறது. அதாவது ஒரு கிளை இருக்குதானே, அதாவது சில மரங்கள் ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சிட்டு வர சில கிளைகள் ஒன்றோட அப்படி பிணைகிற, அதாவது என்ன சார் பின்னிக்கொள்ற நிலை. அதே மாதிரி தான் இந்த இது நடக்குது. என்ன சொல்லுதுன்னு பாப்போம் குர்ஆன்ல. இல்ல இது ஒரு ஆள் இஸ் அபவுட் டு டை, இது மவுத்தாகிற நிலை, அவர் படுத்த படுக்கையா இருக்கார். அவரோட லைஃப் வந்து நல்ல லைஃப் இல்லை, இந்த உலகத்துல நல்ல லைஃபா இருக்கல, அவர் ஹயாத் சரியா இருக்கல இங்க. அப்படின்னா கல்லா நே இல்ல இதா பலகத்தி தராக்கி, அவர் வந்து இப்ப படுத்த படுக்கையாக இருக்கிறார். இனி வந்து அவர் வந்து செஸ்டுக்கு மேல வந்து என்ன வந்துட்டு சோல் வந்து ரீச் பண்ணு, தொண்டைக்கு போல உயிர் வந்துட்டு வந்துட்டு கடைசி நிலை. அதான் தராக்கி, பலகத்தி தராக்கி. அப்படின்னா வந்த உடனே இந்த நிலை உயிர் வந்து உடலை விட்டு பிரிய போகுது, சோல் வந்து பிரிகிற நிலை. கல்லா இதா பலகத்தி தர வக்கீல மன் ராக். அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறார்கள். இட் இஸ் செட் டு them, அவர்கள் சொல்லப்படுது. யாரு பக்கத்துல? தாய் பிள்ளைகள். அவங்க சொன்னா they are shouting. இவரை குணப்படுத்துவர்கள் யாரும் இல்லையா? வைத்தியர் இல்லையா? ராக்கண்டா நாங்க பார்த்தோம் தானே, இது ருக்கியா இவரை குணப்படுத்துறதுக்கு ஆக்கள் ஒருவரும் இல்லையா என்று வினவுகிறார்கள். இது அவர் பார்த்த நிலையில இருக்காரு இந்த மகத்தாரர். சரியானே? அப்படின்னா அந்த தொண்டை குழிக்கிட்டு வந்துட்டு வக்கீல மன்றா சுத்தி இருக்கிறார்கள் என்ன செய்யறாங்க, இவரை குணப்படுத்துவர்கள் இல்லையா, வைத்தியர் அலையுங்கோ, வைத்தியர் அலைங்க பதறி கொண்டிருக்காங்க, ஷவுட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்ப மவுத்தாகிறால் பக்கத்துல இருக்கிறார்களை காண்கிறார். அவர்கள் எல்லாரும் வந்து வைத்தியர் அழைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா அவர உடல்ல இருந்து இந்த உயிர் பிரிகிற நிலை நிச்சயமாகிறது அவருக்கு விளங்கும். அது வந்து நிச்சயமாக உயிர் பிரிய போகும். சரியா? அவருக்கு விளங்கு, அதாவது உயிர் பொடியில இருந்து உயிர் டிபார்ட் பண்ண போகுது, தொண்டையில இருந்து டிபார்ட் பண்றது அவருக்கு விளங்குது. அப்படின்னா இங்கதான் இதான் இது ஹைப்பர்போலைஸ் என்று சொல்ல, மிகைப்படுத்தப்பட்டது இல்லை. அதாவது காலு ரெண்டும் ஒன்னோட பின்னிப்பினே, அது எக்ஸ்ட்ரீம் லெவல். இது எப்படி என்ன, இது என்ன சொல்லப்படுகிறேன்னு சொன்னா, இது அந்த பொயட் அந்த காலத்துல அரபு வந்து அவங்களோட ஒட்டகம் இருக்கு தானே, அந்த ஒட்டகத்தை பெரிய நெடும் தூரம் போறதுக்கு நல்லா தண்ணியை கொடுக்க வைப்பாங்க, நல்லா ஃபுல் டேங்க் நிறைய தண்ணி அடிச்சுட்டு போகும். அவங்க பயணம் போகல, அந்த ஒட்டகை கிட்ட இப்ப வந்து தண்ணி இல்லை, முடிஞ்சு.
சரியான தண்ணி விடாய் வந்துட்டு ஏலா அது என்ன செய்து நடக்குது தண்ணியும் இல்ல ஒன்றும் இல்ல கடைசி நிலை இந்த குர்ஆன் பாடம் கியாமா சூரத்துல் கியாமாண்டா நிக்கிறது அப்ப அதுக்கு நிக்க முடியாது உயிர் அதுல பிரியுது அதுல சக்தியை இழந்து என்ன செய்யுது அது நீண்ட கால் தானே ரெண்டையும் இப்படி வச்சு ஒன்றோட ஒன்று பின்னி படாசண்டா அப்படியே விழுகுது அந்த நிலை தான் இங்க சொல்லப்படுது அப்ப அந்த இது அது லாஸ்ட் மினிட் அதுல கால் அடியே எடுத்து வைக்க முடியாது உதாரணத்துக்கு நாங்க இப்ப இந்த டென்டிஸ்டுக்கு போய் நாங்க பல்லுக்கு ஏதாவது கிளீன் பண்றோம் இல்லாட்டி ஒரு ரூட் கனல் செய்யற மனுஷன்னா எங்களை ஒரு கையையும் காலையும் உசுப்ப மாட்டோம்னு சொல்லுவோம் நம்ம கால் ரெண்டையும் இப்படி கிட்டத்துல வச்சு கொள்வோம் ஏதாவது நோவு என்றாலும் காலை இப்படி வச்சு பின்னிக்கு நாம பிடிச்சி அந்த வலி தாங்க இல்லாம அந்த நிலையை நாங்க நினைச்சு கொள்வோம் அந்த அளவுக்கு அது அப்படின்னா அது உடம்பு பிரிய போகிறது அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்கு சக்தி இல்லை காலை அப்படியே ஒசத்துவார் அவரை ஒசத்தி வைக்கிறதுக்கு சக்தி இல்லை ஒன்றோட ஒன்று பின்னி புறாயிர நிலைக்கு போகும் அதான் இரண்டு காலம் இலா ரப்பிக யௌமைதில் மசாக் அண்டா இறைவனுக்கு அந்த நேரத்துலதான் அல்லாவின் பகிழ்த்து சொல்ல பிஸ்ஸாக்கண்டா மசாக்கண்டா அவர் பிரிஞ்சு அதே இடத்துக்கு திரும்பி போறது அதாவது என்னத்துக்கு சொல்லப்படுதுன்னா சாக்காய சூக்குன்னு சொன்னா இந்த வேர்டுக்கு ஒரு ஆடுகளை சாய்ச்சி கொண்டு போற அந்த வேர்ட் தான் இது அதாவது எடுத்துக்கிட்டு போறது அப்படின்னா சாய்ச்சிக்கிட்டு அதுல இடத்துக்கு கூட்டிட்டு போறது அதே நிலைக்கு திரும்பிக்கு போறது தான் இது சொல்லுது இது மிகவும் ஒரு கடினமான ஒரு கஷ்டமான ஒரு டிஃபிகல்டான ஒரு குர்ஆனுடைய அதாவது அந்த மனுஷனுடைய உடம்புல இருந்து உயிர் பிரிக்கிற நிலை அதால சக்தியை இழந்து அப்படியே உறைஞ்சி நிலை கிளியர் தானே என்ன பைரோஸ் கிளியரா ஓமோ சார் அப்ப நான் அடுத்தது போமா டைம் இருக்குதா சின்ன கொஞ்சம் தான் இருக்கா ஓ அப்படின்னா இதுல நிலை இப்படி இந்த அதாவது இதுல மிகைப்படுத்தப்பட்ட நிலை தான் இந்த குரூப் ஆஃப் ஃபெமிலி அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல காட்டும் ஒவ்வொன்றையும் அப்படின்னா இந்த வேர்டுகள் ஒரு ஸ்டேட்டஸ் சம்திங் இன் ஸ்டேட்ஸ் லெவல தான் இது சொல்லுகின்றது இன்ஷா அல்லாஹ் நாங்க என்னதுக்கும் இன்னைக்கு அதுக்கு முந்தி நான் சொன்னேன் ஃபெமிலி 9 நாங்க படிக்க போறதில்ல ஏன்னா கலசப்பட்ட ஒரு 11 டைம் தான் இந்த குர்ஆன்ல வந்துருக்கு இஹ்மர் இஹ்மர் வஹிமரான் பஹு மஹ்மர்ங்கிறது அதுக்கு பெசிவ் இல்ல இஹ்மர்ரா இஹ்மர் இது கணக்க கொமாண்ட் இருக்குது அதே மாதிரி நஹீம் இருக்குது நாங்க இதை லேர்ன் பண்ணல இட்ஸ் நாட் மெட்டீரியல் அதான் இஹ்மர்ராண்டா இட் டர்ன் ரெட் கலர் ஒயிட் ஆகுற பிளாக் ஆகுற அதுக்கெல்லாம் சொல்லப்படுது ஸோ நாங்க இந்த ஃபெமிலியை நாங்க இன்ஷா அல்லாஹ் நாங்க படிக்க மாட்டோம் 9 விட்டுட்டு 10வது ஃபெமிலியா நாங்க இதை படிப்போம் இன்ஷா அல்லாஹ் நீங்க இது அநேகமா இஸ்தஃபரா நான் படிச்சோம் அமெரிக்கா படிச்சோம் ரைட் இதுல இது இன்கலபா இதுவும் ஈலா ஸ்டார்ட் பண்ணுது இது இன்கலபா இது இக்தரபா இது அலிஃபும் தாவும் இடையில என்ன காஃப் நடுவுல தா எக்ஸ்ட்ரா இஸ்தஃபரான இஸ்த என்று வரும் ஸ்டார் இதான் ரைன் ஃபாரான இதுல என்ன வரும் ரைன் ஃபாரா அது ரூட் லெட்டர் ரைன் ஃபாரா அது ரூட் லெட்டர் அதே மாதிரி பாருங்க இன்னொரு வண்ட பாருங்க இஸ்தஹ்லஸா இஸ்த அண்ட் ஸ்டார்ட் பண்ணும் இஸ்தபுதலா இஸ்த இதுல பாவுல சத்த வருது அதே மாதிரி இஸ்தஷ்ஹதா இது எப்படி வரும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் இஸ்தஃபரா இது யஸ்தஃபிரு இது இன்கலபா யன்கலிபு இக்தரபா யக்தரிபு இஸ்தஃபரா யஸ்தஃபிரு இது மூணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு எப்படி பிரதர் இதை சொல்லுங்க ஆபம் நசீர் பிரதர் கம்ப்ளீட்டா நீங்க அநேகமா கெஸ் பண்ணி சொல்லுங்க ஆபம் இஸ்தஃபரா இஸ்தஃபரா யஸ்தஃபிரா யஸ்தஃபிரா இஸ்தஹ்லஸ யஸ்தஹ்சில யஸ்தஹ்லிஸ யஸ்தஹ்லிசு சோ இஸ்தஃபரா இஸ்தஃபிருவா இது போல ஆகுது சரியா இஸ்தஃபரா யஸ்தஃபிருவா சரியா பை மிஸ்டேக் ஓகே
இஸ்தக்ஃபரா யஸ்தக்ஃபிரு يستغفر இஸ்தக்லஸா يستغلس இஸ்தப்தலா استبتل يستبدل استشهد يستشهد எப்படி இது இருக்கும் மஸ்தர் இஸ்தக்ஃபரா இங்க பாரு இன்கலபா யன்கலிபு இன்கிலாபன் அதே மாதிரி இஸ்தக்ஃபரா யஸ்தக்ஃபிரு இஸ்திக்ஃபாரன் ஃபாரன் கடைசியில பாட்டா சரி இப்படியே வந்து கடைசியில போட்டா சரி இஸ்திக்ஃபாரன் இஸ்திக்ஃபாரன் இஸ்தக்ஃபரா யஸ்தக்ஃபிரு இஸ்திக்ஃபாரன் فهو اوكي இது இஸ்தக்லஸா யஸ்தக்லிசு استخلص استخلاصا